பிக் பாஸ் சீசன் 9 தமிழுடைய இறுதி கட்டத்த நெருங்கிக்கிட்டு இருக்கோம். இன்னும் 7 நாட்கள்ல ஃபினாலே நடக்கவிருக்கக்கூடிய நிலையில, உண்மையிலேயே எலிஜிபிள் கண்டஸ்டன்ட்ஸ் தான் டாப் 4ல இருக்காங்களா? அப்படிங்கிற கேள்வி பிக் பாஸ் ஆடியன்ஸுக்கு மத்தியில எழுந்திருக்கு. என்னடா ஃபினாலே வீக் இது? இந்த அளவுக்கு கேவலமான ஃபினாலே வீக்கு, இதுக்கு முன்னாடி நடந்த சீசன்கள்ல இப்படி கேவலமா இருந்ததே இல்ல. ஸோ 4 பேர் யார் யாருன்னு கேட்டீங்கன்னா, சபரி, திவ்யா, ஆரோரா சின்க்ளர் மற்றும் விக்கல்ஸ் விக்ரம். இதுல நான் ஒரே ஒருத்தர மட்டும் வேணும்னா டாப் 5ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த நபர் வேற யாரும் கிடையாது. திவ்யா கணேஷ் மட்டும் தான். டாப் 5ல இருக்கக்கூடிய பாசிட்டிவாவோ, நெகட்டிவாவோ இந்த கேம விளையாண்ட 3 பேருமே இல்ல. அந்த 3 பேர் யாரு அப்படின்னா, விஜே பார்வதி, கமருதீன் மற்றும் கானா வினோத். இவங்க 3 பேர் மேல என்னதான் கிரிட்டிசிசம் இருந்தாலும், என்னதான் விமர்சனங்கள் இருந்தாலும், இந்த 3 பேரும் அந்த டாப் 5ல இருந்திருந்தா உண்மையிலேயே நல்லா இருந்திருக்கும். பட் மாறாக ஒரு அன்டிசர்வ்டு டாப் 5 பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. மக்களும் டேய் இவங்கலாம் என்ன பண்ணி கிழிச்சாய்ங்கன்றா இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடணும். நாங்க எங்களுடைய ஓட்ட திவ்யா கணேஷுக்கே போட்டுட்டு போயிடுறோம். ஏன்னா இந்த 4 பேரை கம்பேர் பண்ணும்போது திவ்யா கணேஷ் எதையாவது சண்டை போட்டுக்கிட்டு எதையாவது பேசிட்டாவது இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த பிக் பாஸ் ஆடியன்ஸ் பெரும்பாலானோருடைய கவனம் திவ்யா கணேஷ் மேல திரும்புறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஓட்டிங் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த வாரம் எல்லா பேருமே நாமினேஷனுக்குள்ள வந்திருக்காங்க. இதுல நம்ம அன்அஃபிஷியலை வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட்னு எடுத்துக்க முடியாது. அங்கே பாட் ஓட்ஸ் வந்து கண்டிப்பாக அதிகமாக போடுவாங்க. பிஆர் வந்து இறங்கி வேலை செய்வாங்கன்றதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. பட் இருந்தாலும் அங்கே யார் வந்து டாப்பில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா திவ்யா கணேஷ் தான். ஏன்னா இந்த 4 பேரில் நம்ம ஈஸியாக சொல்லலாம், இந்த 4 பேரில் திவ்யா கணேஷுக்கு தான் ஆதரவு அப்படிங்கிறது அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க முதல் இடத்துல கிட்டத்தட்ட 52% ஆஃப் ஓட் ஷேரில் 31,900 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறாங்க. அடுத்த இடத்துல சபரி. ஒட்டுமொத்த அன்பு கேங்கோட ஓட்டும் சபரிக்கு தான் போகும். அண்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் கூட மக்களே சபரிக்கு ஓட்டு போடுங்க ரம்யா ஜோவெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ வெளியில் வந்து அன்பு கேங்கோடைய ஓட்டு, கனிக்கு விழுந்த ஓட்டு, ஆதிரைக்கு விழுந்த ஓட்டு, ரம்யா ஜோக்கு விழுந்த ஓட்டு, இது ஒட்டுமொத்த ஓட்டுமே சபரிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சபரி வந்து கிட்டத்தட்ட 20,000 வாக்குகளில் 30%ல் 2ஆம் இடத்துலையும், 3வது இடத்துல வந்து ஆரோரா சின்க்ளர் 5,000 இடத்துலையும், 4வது இடத்துல விக்கல்ஸ் விக்ரம் வந்து அதே 5,000 ஓட்டு தான். அதாவது விக்கல்ஸ் விக்ரமுக்கும் ஆரோரா சின்க்ளருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு நமக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, மேடையை வந்து விக்கல்ஸ் விக்ரம் மற்றும் திவ்யா கணேஷ் வந்து அலங்கரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல சபரி, திவ்யா கணேஷ் 2 பேர் வந்து ஃபினாலே ஸ்டேஜில் வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் விஜய் சேதுபதி அவர்கள் திவ்யாவை வின்னராகவும் சபரியை ரன்னராகவும் அறிவிப்பார் அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடச்சிருந்துச்சு. ஆனால் நமக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, சபரிக்கு வந்து ஸ்டேஜ் கிடைக்க சான்ஸ் இல்லை, விக்கல்ஸ் விக்ரம் வந்து ஸ்டேஜுக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தகவல் வருது. நம்ம பாஸ்ட் ரெக்கார்டை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, விக்கல்ஸ் விக்ரமுக்கு ஹோஸ்ட் விஜய் சேதுபதி அவர்கள் முட்டுனா முட்டு, ஓ வீட்டு முட்டு, ஏன் வீட்டு முட்டு இல்லை, தரமான முட்டு கொடுத்துருக்கிறாரு. முட்டு கொடுத்து தான் அவர் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. வியனா விக்கல்ஸ் விக்ரம கிளி கிளின்னு கிழிச்சிருந்துச்சு. நீ ஒரு ஃப்ராடு, வெளியில் எல்லாரும் கூப்பிடுற மாதிரி நீ ஒரு வக்ரம் விக்ரம் தான், நீ கேவலமாக பல வேலையை நீ பண்ணியிருக்கிற, நீ அழுது ட்ராமா போட்டிருக்கிற அப்படின்னு ஒட்டுமொத்தமாக விக்கல்ஸ் விக்ரம அவள் உள்ளதுலேருந்து வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் கிளி கிளின்னு கிழிச்சு விட்ருக்கிறா. இதை விஜய் சேதுபதி அவர்கள் விக்கல்ஸ் விக்ரம் விஷயத்தில் ஒயிட் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு எவ்வளவோ ட்ரை பண்ணார். அது மிகப்பெரிய அளவில் விஜேஎஸ்க்கு தான் பேக் ஃபயர் ஆச்சு. இஃப் சொம்பு தூக்கி ஃபையிங் இஸ் அன் ஆர்ட் டு விக்கல்ஸ் விக்ரம் அண்ட் ஆரோரா சின்க்ளர், விஜய் சேதுபதி இஸ் பிகாசோ ஆஃப் இட் அப்படின்னு சொம்படிக்கிறதுல ஒரு பிஹெச்டி பட்டம் வாங்கின அளவுக்கு விக்கல்ஸ் விக்ரம், ஆரோரா சின்க்ளர் 2 பேருக்குமே அவர் வந்து அடிச்சு அந்த சொம்பு நெளிஞ்சு போச்சு. அப்படி சொம்பு தூக்கி தான் அவங்க 2 பேரையுமே டாப் 4ல் கொண்டு வந்து விட்டுருக்கிறாரு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள். ஆனால் விக்கல்ஸ் விக்ரமும் சரி, ஆரோரா சின்க்ளரும் சரி, இவங்க 2 பேருமே டாப் 4ல் இருக்கிறதுக்கு தகுதியான நபர்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. சபரியை கம்பேர் பண்ணும்போது கூட இந்த விக்கல்ஸ் விக்ரமும் இந்த ஆரோரா சின்க்ளரும் டாப் 4ல் இருக்கிறதுக்கு தகுதியற்ற நபர்கள். ஏன்னா எப்போவுமே ஒவ்வொரு சீசன்லேயும் இந்த நல்லவன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான். போன சீசனில் இந்த முத்துக்குமரன் எல்லா இடத்துலையுமே தான் நல்லவன் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிட்டே டைட்டிலை ஜெயிச்சுட்டு போயிட்டான். அதே முத்துக்குமரன்
முத்துக்குமரன் தான் வியூகமெல்லாம் வகுத்து கொடுத்து நீ எவன் என்ன பண்ணாலும் சரி நல்லவன் அப்படிங்கிற வேஷத்துல இருந்து வெளியில வராத. இந்த அவ்வை சண்முகி அப்படின்னு ஒரு படம் இருக்கும். அந்த படத்துல கமலஹாசன் அவர்களுக்கு எப்படி நாகேஷ் அவர்கள் மேக்கப் போட்டு விட்டு டேய் இது வெறும் 4 மணி நேரம் தான் நிற்கும் அதுக்கப்புறம் களைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புவாரோ அதே மாதிரி இந்த சபரிக்கு இந்த முத்துக்குமரன் அப்படின்றவன் நல்லவனாவே இரு எந்த சூழ்நிலையிலையும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பி அவன் உள்ள வந்து எவ்வளவோ நல்லவனா இருக்க முயற்சி பண்ணி கேப்டன்சி டாஸ்க்ல அவனுடைய உண்மையான முகம் வெளியில வந்துருச்சு சபரிக்கு. வந்து விஜே பார்வதியை 14 தடவை கீழே தள்ளிவிட்டு அந்த பொண்ணை வந்து ஃபிசிக்கலா மேன் ஹேண்ட்லிங் பண்ணி அந்த பொண்ணுக்கு கண்ணு பயங்கரமா வீங்கி ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து சபரிட்ட இருந்து ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு தப்பாக போயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவன் அழுது அப்படி ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணி சபரிக்குள்ளேயும் எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் ஹேவிங் அ டார்க் சைடுங்க. சபரியை மட்டும் சொல்லலை, எல்லாருக்குமே வந்து ஒரு கருப்பு பக்கம் அப்படிங்கிறது இருக்கும். அது அந்த 100 நாளில் கண்டிப்பாக வெளியில் வரும். அப்படி தான் சபரிக்கும் வெளியில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவன் வந்து நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தான். சாண்ட்ரா விஷயத்தில் டிக்கெட் டு ஃபினாலேயில் நம்பர் 1ல் இருந்தான். ஆனால் சாண்ட்ராவை வந்து கமருதீன் பார்வதி 2 பேரும் கீழே தள்ளி விட்டதுக்கப்புறமா 42 பாயிண்டில் இருக்கும். நம்ம ஜெயிச்சா டிக்கெட் டு ஃபினாலே வின்னர் அப்படிங்கிறதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு சாண்ட்ராவுக்காக இறங்கி வந்தான். அது சாண்ட்ரா நடித்து ஏமாத்துச்சு ஊரை அப்படின்றது 2வது விஷயம். ஆனால் அந்த இடத்துல அவன் இறங்கி வந்தது வந்து சபரிக்கு ஹியூமனிட்டி இருக்குது, சபரி உண்மையிலேயே நல்லவன் அப்படின்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கை வாக்குகளாக சபரிக்கு மாறுதான்னு கேட்டால் மாறுது. 30 விழுக்காடு சபரிக்கு ஓட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆரோரா சின்க்ளேரை ஆவுன்னானுங்க, பில்டப் பண்ணானுங்க, அப்படின்னானுங்க இப்படினானுங்க, டைட்டில் ஜெயிச்சிரும் அப்படின்னானுங்க. ஆனால் 5000 ஓட்டு தான் வாங்கியிருக்கு. ஆனால் திவ்யா கணேஷ் பார்த்தா எங்கேயோ இருக்குது, 30,000 ஓட்டுக்கு மேலே வாங்கி வச்சிருக்கு. அப்போது நோவே ரிலேட்டட் டு திவ்யா கணேஷ், அன்அஃபிஷியல்லையும் சரி அஃபிஷியல்லையும் சரி திவ்யா கணேஷுக்கு வரக்கூடிய வாக்குகள் அளவுக்கு கண்டிப்பாக ஆரோரா சின்க்ளேருக்கோ வக்ரம் விக்ரமுக்கோ வருவதற்கான வாய்ப்பு இல்லை. இதுவரைக்கும் நடந்த பிக் பாஸ் வரலாற்றிலேயே இது மாதிரி ஒரு போரிங்கான ஃபினாலே வீக்கை நாம் பார்த்ததே இல்லை. மக்கள் வந்து டோட்டலாக சாண்ட்ரா வெளில போயிடுச்சா முடிஞ்சு கேம் இதோட. பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுத்தாங்க. ரெட் கார்டு கொடுத்ததுக்கு காரணமாக அமைந்த நபர் சாண்ட்ரா. சாண்ட்ரா நாடகம் போட்டு நடித்து ஊரை ஏமாற்றி தான் ரெட் கார்டுன்றதை வாங்கி கொடுத்துருக்கு. அப்போ சாண்ட்ரா வந்து மக்களால் புறக்கணிக்கப்படுது. சாண்ட்ரா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. நினச்சி சமூக ஊடகங்களில் சாண்ட்ராக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அது மிகப்பெரிய அழுத்தமாக சேனலுக்கு மாறுது. ஸோ விஜய் சேதுபதி தன்னுடைய பேரை காப்பாற்றிக்கிறதுக்காக சாண்ட்ராவை பலி கொடுத்துட்டார். வழக்கமாக ஒவ்வொரு பிக் பாஸ் ஃபினாலேலையும் பார்த்தீங்கன்னா டாப் 5ன்னு தான் கொண்டு போவாங்க. ஆனால் இந்த தடவை தான் டாப் 4ன்னு கொண்டு போகிறாங்க. அப்போது சாண்ட்ராவை நம்ம பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் எடுத்துருவோம். அதுதான் நம்ம வந்து பண்ணக்கூடிய டேமேஜ் கண்ட்ரோல். டேமேஜ்ன்றது நம்ம இவனுக்கும் கமருதீனுக்கும் பார்வதிக்கும் ரெட் கார்டு கொடுத்தது டேமேஜ் கண்ட்ரோலுங்கிறது சாண்ட்ராவை எவிக் பண்ணி வெளியில் அமிச்சது. ஸோ இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டானுங்க. சரி, இந்த வாரம் அப்படிங்கிறது போரிங்காக இருக்க போது. இதில் ஓட்டில் விளையாடக்கூடிய வாரம். அதனால் மக்களாகிய நீங்கள் யார் ஜெயிக்கணுன்றதை நல்லா யோசித்து ஓட் பண்ணுங்க அப்படின்றது தான் நான் வந்து இந்த இடத்துல சொல்லக்கூடியதாக இருக்கும். எனக்கு இந்த 4 பேரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது திவ்யா கணேஷ் வந்து டைட்டில் வின்னர் ஆனால் நான் வந்து சந்தோஷப்பட மாட்டேன். ஓகே ஃபைன், ஏன்னா 18+ கண்டென்ட் பண்ணலை, லவ் கண்டென்ட் பண்ணலை, அதுக்கப்புறம் வந்து கேவலமான வார்த்தைகள் வந்து பேசுனதில்லை, அடுத்தவங்களை வந்து கத்தி பேசும் சண்டை போடும், பட் தரைக்குறைவான வார்த்தைகளில் யார்கிட்டையும் பேசுனதில்லை. இது மாதிரியான குவாலிட்டிஸ் வந்து கோர் குவாலிட்டிஸ் வந்து திவ்யா கணேஷ்ட இருக்குது. ஸோ அந்த விஷயத்துக்காக திவ்யா கணேஷுக்கு கொடுக்கலாம். என்னதான் டிசிப்ளின் டெக்காரம்லாம் பேசிட்டு அதுவே அதை ஃபாலோ பண்ணலைன்னா கூட மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது திவ்யா கணேஷ் ஓரளவுக்கு ட்ரூவாக இருந்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. அதுக்காக திவ்யா கணேஷை ஜெயிக்க வைக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. மக்களாகிய நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க இந்த வாரம் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டு எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சையோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.